ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, உனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லத்தான் நான் வந்துள்ளேன். என்னுடைய தங்கமே, உன்னுடைய நெருங்கிய உறவினர் வீட்டில் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. யார் அந்த உறவு சாயி என்று நீ கேட்பது நன்றாகவே என் காதில் விழுகிறது. அவ்வளவு ஆர்வம். தங்கமே, எந்த உறவு என்று சொல்கிறேன். உனக்கு எப்பொழுதும் உனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு வாழ்க்கையில் நீ ஜெயித்து விடுவாயா என்று பார்த்து விடுவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு உறவானது எந்த வேலை செய்தாலும் உன்னுடைய துணையிடமும் சரி, உன்னுடைய குடும்பத்திலும் சரி, அவளை கொஞ்சம் கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவள் அதிகமாக பேசுகிறாள், அதிகமாக எல்லா விஷயத்தையும் செய்கிறாள். ஏதாவது ஒரு குறையை கூறிக்கொண்டு உன்னை வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்க விடாமல், உன்னுடைய வீட்டில் உன்னை பற்றிய தேவையில்லாத விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டு உன் வீட்டில் பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டு இருந்த இந்த உறவுக்கு நான் மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பிக்கப் போகிறேன். நான் என்ன விஷயம் செய்ய போகிறேன் என்பது உனக்கு சீக்கிரத்தில் தெரிய வரும். தங்கமே, காலம் காலமாக நீயும் ஏதாவது ஒரு வழியில் முன்னுக்கு வரலாம் என்று நினைக்கிறாய். ஆனால் ஏதோ ஒரு வழியில் அதை தெரிந்து கொண்டு உன்னுடைய குடும்பத்தில் அவளை இதெல்லாம் செய்ய விடாதீர்கள், அவளை எப்பொழுதும் உங்கள் கண் பார்வையிலேயே வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்து எப்பொழுதும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் நீ செய்யலாம் ஒரு விஷயத்தை என்று போனால் வேண்டாம் செய்யாதே, இது ஆபத்து என்று சொல்லிவிட்டார்கள், வேண்டாம் இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி சொல்லி எல்லா விஷயத்தையும் தடுத்து நிறுத்தி கொண்டு இருந்த ஒரு பெண் உன் வாழ்க்கையை விட்டு எடுக்கப் போகிறேன். அவளுடைய குடும்பத்தில் அவள் என்ன உனக்கு செய்தாலோ அதையே அவளுக்கு நான் செய்து அவள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஆக்கப் போகிறேன். நீ நினைக்கலாம், சாய், நீ நிஜமாவே செய்வீர்களா என்று. நான் செய்வதை மட்டும்தான் சொல்வேன். உன் வாழ்வில் நான் செய்ய போகிறேன். அனைத்து விஷயங்களும் உன் வாழ்வில் நான் சொன்ன அனைத்தும் நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் உனக்கு தொந்தரவு கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நிச்சயமாக நானும் அவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பேன். ஏகப்பட்ட விஷயங்களை உனக்கு செய்கிறார்கள். ஆனால் நீயும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு விட்டு கொடுத்து எல்லா விஷயத்தையும் அனுசரித்து போகிறாய். அதை அவர்கள் என்ன தெரியுமா நினைக்கிறார்கள்? நீ பயப்படுகிறாய் என்று நினைத்து கொண்டு அவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை உனக்கு உண்டாக்குகிறார்கள். தங்கமே, யார் எப்படி வேணுமானாலும் இருக்கட்டும், நீ நல்ல பிள்ளை, எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நீயும் போராடுகிறாய், நானும் போராடுகிறேன். அதனால் எந்த ஒரு நிலையிலும் இந்த வாராகி உனக்கு எந்த ஒரு தொந்தரவையும் நான் மற்றவர்கள் கொடுக்க விடாமல் பார்த்துக்கொள்வேன். நீ அமைதியான பிள்ளை, உனக்கு அமைதியான வாழ்க்கையை தருவது தானே நல்லது. நீ எந்த நிலையிலும் யாரையும் கண்டு அஞ்ச வேண்டாம். இவர்கள் நம்மை வாழ்க்கையில் எதுவும் செய்ய விடாமல் ஆக்குகிறார்களே, அவர்கள் செய்ய விடாமல் ஆக்குகிறார்களே என்று எதையும் நினைத்து கலங்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதது செய்ய வேண்டும், எதது செய்யக்கூடாது என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். நிச்சயமாக உன் வாழ்வில் எல்லா வளங்களையும் நான் ஏற்படுத்தி தருவேன். யாராலும் உன் வாழ்க்கை எந்த ஒரு நிலையிலும் கெட்டு போகாது. நீ செய்யும் வேலை எந்த ஒரு நிலையிலும் நின்று போகாது. எல்லா நேரத்திலும் நான் உனக்கு துணை நின்று எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டு தான் இருப்பேன். பயம் என்பது வாழ்க்கையில் ஒருவனுக்கு தேவையில்லாத ஒன்று. நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? முதலில் அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வாராகியை, அதாவது கடவுள் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறார் என்று தெரிந்துவிட்டது என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நீங்கள் வணங்குவது இந்த வாராகியை. இந்த வாராகியானவள் உங்களை எல்லா நாளுமே நித்தம் கவனித்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள், ஏது செய்கிறீர்கள், எந்த விதத்தில் தவறு செய்கிறீர்கள், எந்த விதத்தில் சரியான விஷயத்தை செய்கிறீர்கள் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் கவனித்து கொண்டே இருக்கிறேன். அதனால் உங்கள் வாழ்வில் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள், இதனால் என் குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். தங்கமே, யார் ஒருவன் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துகிறானோ அவனுடைய வாழ்க்கையிலும் நான் பிரச்சனையை ஏற்படுத்துவேன். அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஆக்குவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிம்மதியை மட்டுமே தான் தருவேன். இப்பொழுது உன் வாழ்வில் சில விஷயங்கள் உனக்கு பயமுறுத்துவதாக இருக்கலாம். ஆனால் சீக்கிரத்தில் நீ பயப்படும் விஷயமெல்லாம் சாதாரணம்தான், இதற்கு போய் பயந்தோமா என்று நீயே சொல்லும் அளவுக்கு உன் வாழ்வில்
எல்லா விஷயங்களையும் மாற்றுவேன். என்னால் முடியாதது என்பது எதுவுமே அல்ல. நான் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்து விட்டேன் என்று வைத்துக்கொள்ளேன், அந்த விஷயங்கள் நிச்சயமாக நல்லதாகத்தான் இருக்கும். பல பேருக்கு உதவி செய்த நான் என்னையே நம்பிக்கொண்டு இருக்கும் உனக்கு உதவி செய்யாமல் இருப்பேனா? முதலில் அதை சொல் பார்க்கலாம். என்னுடைய பிள்ளை நீ. என்னுடைய பிள்ளைக்கு நான் எந்த விதத்திலும் துரோகமும் செய்ய மாட்டேன். வாழ்க்கையில் கஷ்டத்தையும் ஏற்படுத்த மாட்டேன். உன்னை தொந்தரவு செய்து கொண்டு இருப்பவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு தண்டனையை கொடுப்பேன். அவன் அதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் அவன் ஒருபொழுதும் காலடி எடுத்து வைக்கவே மாட்டான். உன்னை பார்த்தாலே தலை தெறிக்க ஓடுவான். என்னுடைய கண்மணியே, அழகான என்னுடைய கண்மணிக்கு நிச்சயமாக நான் எல்லா விதத்திலும் ஒரு நல்ல பாதுகாப்பாகவும் நல்ல விஷயத்தை செய்து தரும் ஒரு அம்மாவாகவும் இருப்பேன். இது நான் இந்த நேரத்தில் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன். ஆனால் ஒன்று, நான் இப்பொழுது சொன்ன விஷயத்தை யாரிடமும் எப்பொழுதும் பகிரக்கூடாது. உன்னுடைய உறவினர் ஒருவர் வீட்டில் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று நினைத்தவன் யாரென்று உனக்கு தெரியும். அவனுடைய வீட்டில் எப்பொழுதும் உன்னை நல்ல காரியமே செய்ய விடாமல் உன்னுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழப்படியை செய்துவிட்டு அவன் சந்தோஷமாக இருப்பான். அவனுடைய வீட்டில் உனக்கு என்ன அவன் செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அதுவே அப்படியே நடக்கப் போகிறது. அவனோ வாழ்க்கையில் மிக பெரிய அளவு வாழ்க்கையில் ஏமாந்து நிற்கப் போகிறான். புரிகிறதா தங்கமே? அதனால் எந்த ஒரு நிலையிலும் நீ கவலைப்படாதே. சந்தோஷமாக மட்டும் இரு. சகலங்களையும் நான் உனக்காக ஏற்படுத்தி தருவேன். நிறைய பேருக்கு நான் நல்லதை செய்திருக்கிறேன். என்னை நம்பி மனதார வாராகி அம்மா என்று ஓடி வரும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் நல்லது மட்டுமே செய்திருக்கிறேன். அப்படி இருக்கும் உனக்கு எப்படி நீயும் என்னை தேடி வாராகி அம்மா என்றுதான் ஓடி வருகிறாய். அப்படி நீயும் வருகிறாய். வரும் என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன்? எப்படி உன்னை கஷ்டத்தில் ஆழ்த்தி நான் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன் சொல்? நான் எந்த ஒரு நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். அமைதியாக இரு. வரப்போகும் அனைத்து பிரச்சனைகளும் சரி, எந்த நிலையிலும் நீ இருந்தாலும் சரி, நான் உன்னை காப்பாற்றி உன்னை நல்வழி நடத்தி உன்னை வாழ வைப்பேன். தைரியமாக இரு. எல்லா நிலையிலும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. சீக்கிரத்தில் எல்லாம் நடக்கும். சகலங்களும் நடக்கும். காலம் முழுவதும் உன்னுடைய மன பாரத்தை குறைக்கவும் சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கவும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான் ஒருவனுக்கு கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன். ஆனால் அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் கூடவே தான் இருப்பேன். எக்காரணம் சொல்லியும் அவனை விட்டு நான் விலக மாட்டேன். நிம்மதியாக சந்தோஷமாக பேரும் புகழுடனும் வாழ்ந்து வா. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.